friends, welcome to my channel Yuvas kitchen. Yuvas kitchen channel இன்னைக்கு mango ice cream செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். கோடை வெயிலுக்கு ஏத்த மாதிரி குளுகுளுன்னு வீட்ல இருக்கிற 4 பொருளை வச்சு mango ice cream ஈஸியா செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். mango ice cream பண்றதுக்கு 1/2 லிட்டர் milk எடுத்துக்கோங்க. நான் இங்க 1/2 லிட்டர் full cream milk எடுத்துர்க்கேன். இப்போ இந்த 1/2 லிட்டர் பாலை கட் பண்ணி ஒரு பாத்திரத்துல ஊத்துறேன். இப்போ இந்த பால் நல்லா காயட்டும். ஒரு கடாய் ஹீட் பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் போல் கோதுமை மாவு ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த கோதுமை மாவோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விடுறேன். இப்போ இதோட ராஸ்மெல் போனதும் இதை ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணுறேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவுக்கு 4 டேபிள் ஸ்பூன் போல் பால் ஆட் பண்ணி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். கட்டி இல்லாமல் இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் போல் பால் நல்லா கொதிச்சிருச்சு. இது ஃபுல் க்ரீம் மில்க்குங்கிறனால இந்த அளவுக்கு கொதிச்சாவே போதும். சப்போஸ் நார்மல் மில்காக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. இப்போ இதில் 1/2 கப் போல் சுகர் நான் ஆட் பண்ணுறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சுகர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ண சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஆட் பண்ண பால் ஒரு 5% சுண்டுற அளவுக்கு சிம்லேயே வச்சு நல்லா கிளறி விடுங்க. இப்போ இது ஒரு 2 மினிட்ஸ் போல் ஆயிடுச்சு. இப்போ 5% போல் பால் நல்லா சுண்டி இருக்கு. இப்போ இது கூட ஆல்ரெடி கரைச்சி வச்ச கோதுமை மாவு பால் மிக்ஸ் பண்ண கலவையை இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை ஆட் பண்ண உடனே பால் நல்லா கட்டியாக ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். இப்போ இதை ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணதும் ரிமைனிங் கோதுமை மாவு மிக்சரை ஆட் பண்ணுறேன். ஐஸ்கிரீமில் கோதுமை மாவோட ஸ்மெல் தெரியும்னு கொஞ்சம் கூட நீங்கள் யோசிக்கவே வேண்டியதில்லை. நீங்கள் சொன்னால் கூட கோதுமை மாவு ஆட் பண்ணோன்னு அவங்க நம்பவே மாட்டாங்க. ஸோ ஸ்மெல் எதுவுமே இருக்காது. நீங்கள் தைரியமாக ஆட் பண்ணலாம். இப்போ இதை ஒரு 2 மினிட்ஸ்க்கு கட்டி இல்லாமல் கிளறி விடுங்க. பால் பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு கட்டியாக இருக்குது. இது ஆறுனதுக்கப்புறமா இன்னும் நல்லா கட்டியாகும். ஸோ அதனால் இப்போ இறக்கிடலாம். பாருங்கள், இப்போ இது இந்த கன்சிஸ்டன்சி இருக்குது. இன்னும் சூடாற இன்னும் நல்லா கட்டியாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் நேரம் சூடாறட்டும். மேங்கோ ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு 1 கப் டேஸ்டான கட் பண்ண மாம்பழம் எடுத்திருக்கேன். பால் இப்போ சூடாறிடுச்சு. சூடாறினது இப்போ பார்க்குற போது நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சியாக இருக்குது. இப்போ இந்த சூடு ஆறின பாலையும் கட் பண்ண மாம்பழத்தையும் மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஆட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஏர்டைட் கண்டெய்னர் இல்லைனாலும் நார்மலாக ஒரு சில்வர் டிஃபன் பாக்ஸில் கூட ஊற்றி வைக்கலாம். இப்போ இதை 3லேருந்து 4 மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வைங்க. இது ஒரு 4 மணி நேரம் போல் ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு அளவுக்கு செட் ஆயிருக்கு. இது ஆல்ரெடி இப்போ நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சியாக இருக்குது. இப்போ இது இன்னொரு டைம் கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டோம்னா ஐஸ்கிரீம் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இப்போ இதை மறுபடியும் மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். கிரைண்ட் பண்ணி எடுத்து வந்தாச்சு. இப்போ இதை அதே ஏர்டைட் கண்டெய்னர்லேயே ஊற்றி வைக்கிறேன். இப்போ இதை லைட்டாக லெவல் பண்ணி விடுறேன். இப்போ இதை 8லேருந்து 12 மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் வைக்கிறேன். ஓவர் நைட் நீங்கள் வச்சிங்கன்னா இன்னும் நல்லா செட் ஆகிருக்கும். இதை ஓவர் நைட் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். பாருங்கள் இப்போ எவ்வளோ நல்லா செட் ஆகிருக்குன்னு. இப்போ இது போல் ஐஸ்கிரீம் ஸ்கூப் இருந்தால் யூஸ் பண்ணி எடுங்க. அப்படி இல்லைன்னா நார்மல் சட்னி கரண்டி கூட யூஸ் பண்ணி அழகாக எடுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக நம்மளோட மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி ஆகிருக்குன்னு. இப்போ இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கூலாக சர்வ் பண்ணுங்கள். என்னாலையும் வெயிட் பண்ண முடியல. நான் இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது.
இந்த எம்மியான மேங்கோ ஐஸ்கிரீம் ரெசிபி செய்கிறதுக்கு 1/2 லிட்டர் பால், 1/2 கப் சர்க்கரை, அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் போல் கோதுமை மாவு, அப்புறமா 1 கப் கட் பண்ண மாம்பழம். அவ்வளோதான். வீட்டில் இருக்கிற வெறும் 4 பொருளை வச்சு ஈஸியாக மேங்கோ ஐஸ்கிரீம் வீட்லேயே ரெடி பண்ணிடலாம். இந்த மேங்கோ ஐஸ்கிரீம் ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து ரெசிபி எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யுவாஸ் கிச்சன்.